18 வருட போராட்டம். முதல் ஐபிஎல் கோப்பையை வாங்கியவுடன் உடனே கலைக்கப்பட்ட ஆர்சிபி அணி. பிசிசிஐ காட்டிய திடீர் அதிரடி. ரசிகர்கள் பேரதிர்ச்சி. அதாவது நடந்து வந்த ஐபிஎல் தொடரில் இறுதிப் போட்டியில் சூப்பராக விளையாடி ஐபிஎல் கோப்பையை கைப்பற்றியிருந்தது ஆர்சிபி அணி. இறுதிப் போட்டி மட்டுமல்லாமல் இந்த வருட ஐபிஎல் சீசன் முழுவதுமே ஆர்சிபி அணி மிரட்டலாக விளையாடியிருந்தது. அதன் பலனாக 18 வருட போராட்டத்திற்கு பிறகு முதல் ஐபிஎல் கோப்பையை கையில் ஏந்தியது ஆர்சிபி அணி. இது ஆர்சிபி அணிக்கும் ஆர்சிபி அணி ரசிகர்களுக்கும் மறக்க முடியாத வரலாற்று சம்பவமாக மாறியது. அதே சமயம் இந்த சம்பவம் ஆர்சிபி அணியின் தலையெழுத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்த சம்பவமாகவும் மாறிவிட்டது. ஆமாங்க, அதற்கு காரணம் ஆர்சிபி அணி ஐபிஎல் கோப்பையை வெற்றி பெற்று இந்த கொண்டாட்டத்தை கர்நாடகாவில் ஊர்வலமாக நடத்த முடிவு செய்திருந்தது. இதற்கு அனுமதியும் கேட்டிருந்தது. ஆனால் காவல்துறை தரப்பில் உளவுத்துறையின் அறிவுறுத்தலின்படி ஆர்சிபி ஊர்வலம் நடத்தினால் கட்டுக்கடங்காத கூட்டம் வரும் என்றும் அதனால் பாதுகாப்பு ஏற்பாடுகளில் சிக்கல் ஏற்படலாம் என்றும் எச்சரிக்கப்பட்டு ஊர்வலத்துக்கு தடை விதித்தது. ஆனால் ஆர்சிபி அணியோ எப்படியாவது இந்த ஊர்வலத்தை நடத்தியே ஆக வேண்டும் என்று காவல்துறையினருக்கு மேலும் மேலும் அழுத்தங்கள் கொடுத்து ஊர்வலத்திற்கான அனுமதியை வாங்கியதாக சொல்லப்படுகிறது. அப்படி ஊர்வலத்திற்கான அனுமதியை வாங்கி ஐபிஎல் கோப்பையை வென்ற மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய அதே சமயத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்தனர். இதுபோக 50க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இந்த நிலையில் தற்போது வந்த புதிய தகவலின்படி படுகாயமடைந்த நிறைய பேர் ஒவ்வொருவராக மரணமடைந்து வருவதாகவும் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி வருகிறது. இதனால் பலியின் எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இப்படியாக பல ஆர்சிபி ரசிகர்களின் உயிர்கள் பிரிந்து வந்த நிலையில் அதற்காக ஒட்டுமொத்த கர்நாடகாவும் அதிர்ச்சியில் உறைந்திருந்த போதும் கூட ஆர்சிபி அணி அதனுடைய சமூக வலைதளங்களில் இந்த மரணங்கள் குறித்து எந்த ஒரு ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவிக்காமல் ஆர்சிபி அணியின் ட்ரெஸ்ஸிங் ரூமில் நடந்த வெற்றி கொண்டாட்டம் சம்பந்தப்பட்ட வீடியோக்களை ஒவ்வொன்றாக பதிவிட்டு வந்தது. இந்த சம்பவம்தான் ஆர்சிபி ரசிகர்களை எரிச்சலடைய வைத்தது. ஆர்சிபி அணியை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடிய ரசிகர்களே இப்போது ஆர்சிபி அணிக்கு எதிரான கடுமையான கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். தங்கள் அணியின் ரசிகர்கள் உயிரிழந்து வரும்போது வெற்றி கொண்டாட்டங்களை அடுத்தடுத்து இப்படி பதிவிட்டு ரசிகர்களின் உயிரை அவமானப்படுத்தலாமா என்று ஆர்சிபி அணிக்கு எதிராக ஆர்சிபி ரசிகர்கள் கொந்தளித்து வருகின்றனர். அது மட்டுமில்லாமல் காவல்துறையினர் எவ்வளவோ மறுத்தும் அதை மீறி அனுமதி வாங்கிவிட்டோம் என்ற பெயரில் அதிக ரிஸ்க் எடுத்ததால் இப்போது 11க்கும் மேற்பட்ட உயிர்களை இழந்து கொண்டே வருகிறது. ஆகவே இதுபோன்ற சம்பவத்திற்கு சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று பிசிசிஐ தரப்புக்கு பிரபல அரசியல்வாதிகளால் அழுத்தங்களும் கொடுக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில்தான் இதற்கு தீர்வு காணும் வகையிலும் அதே சமயம் ரசிகர்களின் உணர்வை மதிக்கும் வகையிலும் ஆர்சிபி அணியை அடுத்த சீசனில் தடை செய்வது குறித்து பிசிசிஐ தரப்பு ஆலோசனை நடத்தி வருகிறதாம். ஆக கண்டிப்பாக ஆர்சிபி அணி அடுத்த வருட சீசனில் இடம்பெறுவது 99% வாய்ப்பில்லை என்றுதான் தெரிகிறது. ஒருவேளை ஆர்சிபி அணி பெயரை மாற்றி வேறு ஒரு பெயரில் அடுத்த சீசனில் களமிறங்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், ரசிகர்களின் உயிரை கூட மதிக்காமல் தங்களின் வெற்றி கொண்டாட்ட வீடியோக்களை அடுத்தடுத்து பதிவிட்டும் அதே சமயம் அனுமதி முதலில் மறுத்தும் கட்டாயப்படுத்தி மீண்டும் அனுமதி வாங்கி ஊர்வலத்தை நடத்தி ரசிகர்களின் உயிரை பழிவாங்கிய ஆர்சிபி அணியின் இத்தகைய செயல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.